அஸ்ஸலாமு கைஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ராஜ சாப்பாடு தாங்க. என்னங்க ஒன்றும் புரியலையா? அதான் நம்ம ராஜாங்க காலத்து அரிசியில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு கருப்பு கவுனி அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று பாதியாக உடச்சி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். ஸோ அதே மாதிரி வச்சு குக்கரில் விசிலுக்கு விட்டாச்சு. இப்போது நம்மளுடைய ரைஸ் நல்லாவே வந்துருச்சு. இது கூட நான் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லமுமே சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இது கூட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 ஏலக்காவுமே தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெட்டி வச்சுருக்க முந்திரி பாதாமல் நெய்யில் வறுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தாலும் அதை விட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கனால தான் அந்த காலத்து ராஜாங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ருக்காங்க. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்கள் எல்லாம் இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு கஞ்சி எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பட் இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.